அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட நம்மை வெளியேற பெற்றவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக, நாம் ஆண்டவருடைய திட்டத்தை செய்வதற்கு ஏற்ற பாத்திரமாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை சில பாதைகளை வகுத்து நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த பாதைகளில் ஒன்றுதான் உபத்திரவங்கள். இங்கு வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம் பிரியமானவர்களே, உபத்திரவங்களை சகிப்பதற்காகவே ஆண்டவர் நம்ம நியமித்திருக்கிறார். அந்த உபத்திரவங்கள் வழியாக நடப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உபத்திரவங்களிலேயே நிற்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் அநேக சமயத்தில் நாம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரை ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்கள், இந்த வியாகுலங்கள்? எதற்கு தெரியுமா? நம்மை வெளியேற பெற்றவர்களாக மாற்றுவதற்காகத்தான். யாக்கோபு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், கோத்திரப்பிதா, இஸ்ரவேல் என்கிற கோத்திரப்பிதா அவர் இருந்தார். ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளும்போது, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவனை தெரிந்து கொண்டார். அவன் உலகத்தில் வந்த நாட்கள், சில நாட்கள், பெற்றோரோடு இருந்த நாட்கள் வரைக்கும் அவன் கஷ்டம் தெரியாமல் வளர்க்கப்பட்டான். ஆனால் ஆண்டவர் நாள் ஒன்று வந்தது, அவனை ட்ரெயின் பண்ணுவதற்காக, அவனை பக்குவப்படுத்துவதற்காக, அவனை மெருகூட்டுவதற்காக தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து அவனை பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பிரிவு அவனுக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறதா இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்துவதற்காக அவன் பெற்றோரை விட்டு பிரித்து விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிரிவுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை பிரிந்து, பெற்றோரை பிரிந்து, மனைவி பிள்ளைகளை பிரிந்து, உங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இதிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை இந்த உபத்திரவத்தின் வழியாக உங்களை பொன்னாக மாற்றுவதற்காக. தன்னுடைய மாமனார் இடத்துக்கு செல்லுகிறான். தன்னுடைய மாமனார் 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றுகிறார். பெண் கொடுக்கிற விஷயத்தில் அவனை ஏமாற்றுகிறார். 14 வருடம் அவன் ஏமாற்றப்பட்டவனாக அவன் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்து மிகுந்த உபத்திரவங்களுக்கூடாக அவன் நடந்து வந்தான். ஆண்டவர் பின்னொரு நாளிலே அவனை முழு இஸ்ரவேலுக்கும் பிதாவாக மாற பண்ணினார். அவன் மூலமாக கோத்திரங்கள், ராஜாக்கள் தோன்ற பண்ணினார். அவனுடைய உபத்திரவங்கள் அத்தனையும் ஆண்டவர் மாற்றினார். யாக்கோபை போல ஒருவேளை ஏமாற்றத்தையும் தோல்வியையும் துரோகங்களையும் சந்தித்து கொண்டு வருகிறீர்களா? இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் பொறுமையோடு சகித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.